ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா செமிஃபைனல் 2ல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் செமிஃபைனலுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் இது. ஸோ இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக போகிறாங்க. ஸோ 2023 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு இந்தியா ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா, இல்லை மறுபடியும் ஒரு நாக் அவுட் கேமில் ஆஸ்திரேலியா இந்தியாவை சைலண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஆஸ் யூஸ்வல் துபாய் ஸ்டேடியமில் March 4th 2:30 PM ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சார்ஜ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச்சை பற்றின ஒரு டெப்த்தான அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பர்ஸ் வச்சு பார்க்குறத விட லாஸ்ட்டு 3 கேம்ஸ் வச்சு இந்த பிச்சை அனாலிசிஸ் பண்ணுறத வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்க்கு டீசெண்டாக தான் சப்போர்ட் பண்ணுது. ஒரு 260 தான் ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர். இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் 240 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸ் வருது. பெருசாக ரன்ஸ் வருதில்ல பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணக்கூடிய டீமுக்கு. அட் த சேம் டைம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமில் பவர் பிளேலேயே ஒரு 2-3 விக்கெட்ஸ் வந்து விழுறதை பார்க்க முடியுது. ஸோ நியூ பால் ஆடக்கூடியது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் செகண்ட் பேட்டிங்கில் ஸ்பின்னர்ஸோட சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சேஸ் பண்ணக்கூடிய டீமில் கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சிம்பிள் மெத்தட் தான். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி இல்லை பேட்டிங்கில் கன்ஃபார்ம் செஞ்சுரி அடிக்க மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் நம்பிக்கையாக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் லாஸ்ட் ஒரு 7 கேம்ஸில் 52 விக்கெட்ஸ் வந்து பேஸ் போலர்ஸும் 40 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸும் எடுத்துருக்காங்க. 250 நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோதான். பேட்டிங் ஃபஸ்ட்டில் ரன் வரும். சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி கூட நியூசிலாந்து லூஸ் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன். குறிப்பாக வருண் சக்கரவர்த்தி அவங்க இதுவரைக்கும் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வருண் சக்கரவர்த்தியோட அந்த ஒரு ஸ்டம்ப் லைன் அட்டாக்கை பார்த்திங்க அப்படின்னா அவங்களால ஃபேஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து வந்து மேட்சை லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட்டு 3 கேம்ஸ் நம்ம பார்க்கையில் விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு ஸ்லைட்லி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பெட்டராக இருந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கு. இந்த கேமில் 2 இன்னிங்ஸுமே ஸ்பின்னர்ஸ்க்கு டீசெண்டாக பிச்சு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் 4 ஸ்பின்னர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் மினிமமாக மேக்ஸ்வெல், சாம்பா இந்த 2 ஸ்பின்னர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. மார்னஷ் லபுஷேனும் ஸ்பின் பவுலுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பவுலர்ஸோட டைப் பார்க்கையில் 30 விக்கெட் வந்து ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நார்த்தன் எலிஸ். ஸோ அடுத்ததாக இந்தியன் டீமில் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரியான பவுலர்ஸ்க்கு வந்து விழுந்திருக்கு. ஸோ பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. ஆஸ்திரேலியாலையுமே அந்த மாதிரி பார்ட் டைம் பவுலர்ஸ் யாரும் இல்லை. ஸோ அதுக்கடுத்தபடியே லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட்டு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 52 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெக் பிரேக் 10, சைனா மேன் 5, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் வந்து 18, ஆஃப் பிரேக் வந்து 7. இந்தியன் டீமில் இந்த ஆஃப் பிரேக்கை தவிர்த்து மிச்சம் 3 டைப் ஆஃப் பவுலர்ஸும் இருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸில் 2 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஜடேஜா, அக்ஷர் இந்த 2 பவுலர்ஸ் இருக்காங்க. ஆஸ்திரேலியன் டீமில் டிராவிஸ் ஹெட்டை மட்டும் தவிர்த்தோம் அப்படின்னா கேரி வரைக்கும் ஒரு 5 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ரொம்ப ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேட்ஸ்மேன்ஸ் வந்து கஷ்டப்பட போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஆஸ்திரேலியாவோட அட்டாக் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 151 முறை ஹெட்டில் மோதிருக்காங்க. 57 முறை இந்தியாவும் 84 முறை ஆஸ்திரேலியாவும் வின் பண்ணியிருக்காங்க. 100 ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 தடவை நடந்திருக்கு. இப்போது இந்த 2 டீமோட ரீசன்ட் ஃபார்மில் ஆஸ் யூஸ்வல் இந்தியா தான் பார்த்திங்க அப்படின்னா டாமினேட்டில் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு லாஸ்ட்டு 2 கேம் அபேண்டட், 1 கேம் வின்னு, 3 லாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆயிருந்தாங்க. ஸோ இப்போது டீம் இந்தியாவோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் 11ல் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் கேப்டன் வைஸ் கேப்டன் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. விராட் கோலி, அடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, முகமது ஷமி, அடுத்து குல்தீப் யாதவ், லாஸ்ட்டாக வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதே 11ஓட ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை ப்ரோ 2 பேஸ் பவுலரில் நேற்று ஷமிக்கு ஷோல்டரில் ஒரு பால் த்ரோ பண்ணிட்டாங்க, ஒரு இன்ஜுரி நான் பார்த்தேன், ஷமி ப்ளே பண்ணுவாரா, இல்லை ஷமிக்கு பதிலாக வேறு யாராவது பவுலர் உள்ளே வரலாமான்னா ஹர்ஷித் ராணா ஷமியை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் 4 ஸ்பின்னர்ஸ் வேண்டாம், நாங்கள் 3 ஸ்பின்னர்ஸோடு போகிறோம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா
குல்தீப் ஹை ரிஸ்க் தான், நம்ம சூப்பராக இருந்திருக்கு, ஹெட்டில் ஒரு ஹேட்ரிக் கூட எடுத்திருக்காரு. குல்தீப்பை ரிப்ளேஸ் பண்ணி ஹர்ஷித் ராணா வரலாம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு அப்பப்போ இன்ஜுரி ஆகக்கூடிய பிளேயர் தான், ஷமியும் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்க பிளேயர். ஸோ அதை நோட் பண்ணாங்கன்னா ஒர்க் லோடு அவங்களுக்கு 20 ஓவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்தான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா. ஸோ ஹெட்டில் 58, வென்யூவில் 97, நம்பர்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. வீக்னஸ் ஏதாவது இருக்கா? ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா பென் வாஷஸ். இதில் ஸ்பென்சர் ஜான்சனோட பால் நிறைய அவுட் ஸ்விங் ஆகுது. ஸோ அது பெருசாக கஷ்டப்படுத்த. லாஸ்ட் மேட்ச் குர்பாஸுக்கு ஒரு ஃபுல்லர் லென்த்தில் வச்ச பால் தான் இன் ஸ்விங் ஆச்சு. ஸோ மற்றபடி எல்லா பாலுமே வெளியில் போகிற ரீசனுக்காக ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாமல் ஆடிடுவார். பட் பென் வாஷஸோட அந்த பேஸ் வேரியேஷன், அந்த டால் அந்த இடத்துலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித்துக்கு கொஞ்சம் பால் நின்று வரதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் கேமில் அவர் அவுட் ஆன ஷாட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வில்லியம் ரூர்கி பாலில் அவுட் ஆனார். மிடானில் மிட் விக்கெட்டில் ஷார்ட் மிட் விக்கெட்டில் கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஷார்ட் ஆடி முடிச்சிட்டார், அப்புறம் தான் பால் வந்தது. ஸோ அந்த மாதிரி போல் பண்ணக்கூடிய போலர் பென் வாஷஸ். ஸோ வாஷஸ் வர்சஸ் ரோஹித் சர்மா ஒரு சின்ன பேட்டில் இருந்தாலும் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக எப்பவுமே ரோஹித் சர்மாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டில் இந்த கிரவுண்ட் ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு. ஹெட்லையும் பேட்டிங் செகண்டில் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது உங்களோட சாய்ஸ் தான். பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் இந்த கிரவுண்டில் இனிஷியலாக விக்கெட்ஸ் போயிருக்கு. பேட்ஸ்மேன்ஸால் ஸ்டெடி பண்ணி ஆட முடியல. ரோஹித் சர்மாவை நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் சேஃபாக போகிறேன் அப்படின்னா 2 இன்னிங்ஸுமே நீங்கள் சிவிசி போகிறது கூட இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக சுப்மன் கில் ஹெட்ல கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 35 ஃபஸ்ட் இன்னிங்ஸு, செகண்ட் இன்னிங்ஸ் 44, 66% கிட்டே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸில் சுப்மன் கில்லுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்கலாம். சுப்மன் கில்லுக்கு 0 வீக்னஸ். ஸோ வீக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாம்பா ஸ்லைட்லி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் ஜாம்பா வரக்குள்ளே நல்லா செட்டில் ஆயிடுவார். செகண்ட் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு நீங்கள் இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக விராட் கோலி. ஸோ விராட் கோலி செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நாக் அவுட் கேம்ஸில் இதுவரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2015 வேர்ல்டு கப்பில் 9 ரன் மட்டுமே, 9 பாலுக்கு 1 ரன் தான் சம்திங் தான் அடிப்பார் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா 328 டார்கெட் சேஸில். ஸோ அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு கப் ஃபைனல்ஸில் ஒரு 30 ரன் சம்திங் தான் அடிச்சிருந்தார். ஸோ இப்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா செமிஸில் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ண போகிறாரு. ப்ளே ஆஃப் ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிக்கு எப்போவுமே உண்டு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணி ஆட போகிறாரா, ஜாம்பாவை எப்படி ப்ளே பண்ண போகிறாருங்கிறது தான் மெயினான விஷயம். இவர் நியூ பாலில் ஒரு 4-5 ஓவருக்குள்ளே பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 40 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10வது ஓவருக்கு அப்புறம் வரப்போகிறாரு அப்படின்னா இவர் பேட்டில் இருந்து மினிமம் 20 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் சொல்கிறது ஃபஸ்ட் பேட்டிங்கில். நீங்கள் சேஸ்னால் நம்பிக்கையாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக செம்ம பர்ஃபார்மன்ஸு. ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருந்தாங்க இந்தியா, செம்மையாக ஆடி கொடுத்துருந்தாரு. 62% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்ல ஆனால் 27 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. வென்யூவில் 50 சூப்பராக ஆடி இருக்காரு. லாஸ்ட்டு ப்ளே பண்ண 2 கேம்லேயுமே 50 அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமானா ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மேட்ச்சுக்கு செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரோ ஃபஸ்ட் பேட்டிங் தானே ப்ரோ எல்லா வீடியோலையும் சொல்லுவீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு நீங்கள் வேணால் மேட்ச் ஃபுல்லாக லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்த ஃபஸ்ட்டு பால்ல இருந்து நெக்ஸ்ட் ஓவர் நீங்கள் பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிடில் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அடுத்த ஓவர் நீங்கள் பேஸ் போலர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறிப்பாக நார்த்தன் ரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா இவரை கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷார்ட் பால், ஸ்லோயர் ஷார்ட் பால்ஸாக இருக்கட்டும், பேஸாக போடக்கூடிய ஷார்ட் பால்ஸாக இருக்கட்டும், டாப் ஏஜில் ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச் நான் நியூசிலாந்து மேட்ச் லைவில் பார்த்து வச்சு சொல்கிறேன். இவருக்கு வீக்னஸ் அப்படின்னா ஸ்பின்னர்ஸோ கிடையாது, வேறு எந்த பாலுமே கிடையாது. ஒரே ஒரு வீக்னஸ்னால் ஷார்ட் பாலு. இந்த ஷார்ட் பாலை ஐடியாவோட போடக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நார்த்தன் எலிஸ். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு பேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கு பேட்டிங் செகண்டில் நீங்கள் இவரை நம்பிக்கையாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கேஎல் ராகுல். ஸோ டவுன் தி ஆர்டர் தான் வரப்போகிறாரு. ஸோ ஐயர் தான் நம்பர் 5 நம்பர் 4 ஆட போகிறாரு. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸ்ரேயாஸ் ஐயர் கிடையாது, அக்ஷர் பட்டேல் தான் நம்பர் 5 ஆட போகிறாரு. கேஎல் ராகுல் டவுன் தி ஆர்டர் தான் வரப்போகிறாரு. பேட்டிங் ப்ரொமோஷன் இருக்காது. நீங்கள் பேட்டிங் செகண்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ரிஸ்க் தான். 28% தான் பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கவே வேண்டாம். இதெல்லாம் நம்பர் 4 அவர் அடித்தது. ஸோ இந்த ஆவரேஜ் எல்லாமே மிடில் ஆர்டர் பேட்டிங்கில். இது கொஞ்சம் டவுன் தி ஆர்டர், ஃபினிஷராகவும் ஆடணும், மிடில் ஆர்டர் பிளேயராகவும் ஆடணும் அப்படிங்கிறது கேஎல் ராகுலுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஆப்போசிட் டீம் ஜாஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருந்தாலுமே
அவங்கள்ட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஸ்பின்னை நல்லா ஆடுவார். குறிப்பாக இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா இவருக்கு கண்டிப்பாக பேட்டிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாருன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 50-50% தான் இவருக்கு பேட்டிங் கிடைக்கும். அதுக்குள்ளேயே மேட்சை இந்தியா பேட்ஸ்மேன்ஸ் வந்து முடிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இவரை ப்ரிஃபர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா 80% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இவர் ரொம்ப முக்கியமான பிக்காக இருப்பார். ஃபுல் 10 ஓவர்ஸும் போல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ டெத்தில் மினிமமாக 3 ஓவர்ஸ் போல் பண்ணுவார். எக்ஸ்பென்சிவாக தான் போவார், பட் மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் இவருக்கு ஒரு மேட்ச்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஏரியாஸ் வந்து போல் பண்ணுறாரு. குறிப்பாக டிராவிஸ் ஹெட்டை இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நாளைக்கு மேட்ச்சில் அதிகமாக இருக்குது. டிராவிஸ் ஹெட் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு பேட்டில் வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு கேட்ச் வரும், ஃபஸ்ட்டு ஓவரோ அது செகண்ட் ஓவரோ சரியாக தெரில, பட் ஒரு கேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஹெட்டுக்கு. அதை இந்தியா வந்து பிடிப்பாங்களா இல்லை சான்ஸை மிஸ் பண்ணுவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி செகண்டாக போல் பண்ணால் ஹர்திக் பாண்டியா ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வராது. அடுத்ததான் அக்ஷர் பட்டேல். ஸோ அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். பேட்டிங் சாலிடாக ஆடி கொடுக்குறாரு. அக்ஷர் பட்டேலுக்கு வீக்னஸ் இருக்கா ப்ரோ பேட்டிங்கில் அப்படின்னா மேக்ஸ்வெல் போல் பண்ணுவார். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓவர்ஸ் வந்து லபுஷேனும் மேக்ஸ்வெல் தான் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது ஆஸ்திரேலியா டீம் பொறுத்த வரைக்கும். 5th bowling ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கல அக்ஷர் பட்டேல் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் நல்ல பிக்கு. T20s அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா நல்ல பவுலிங் நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காரு. குறிப்பாக ஆஸ்திரேலியன் மிடில் ஆர்டர்ஸ் வந்து நிறைய ரைட் ஹேண்டர்ஸுங்க ரீசனுக்காக. அக்ஷர் 1 நிமிஷத்தில் ஒரு ஓவர் முடிக்கிறாரு. ஸோ ஜடேஜா 1.5 நிமிஷம்னா அக்ஷர் 1 நிமிஷம். ஸோ டக்குன்னு ஓவர்ஸ் போட்டு முடிக்கிற ரீசனுக்காக அக்ஷருக்கு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கூடுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. போத் இன்னிங்ஸும் அக்ஷரை நீங்கள் SL GL ரெண்டுலேயுமே பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா செகண்டாக போல் பண்ண போகிறாங்கன்னா இம்பார்ட்டன்ட். நான் பர்சனலாக இந்த மேட்ச்சுக்கு ஜடேஜாட்டிருந்து 2 விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரன்ஸ் வருமா என்னன்னு சரியாக தெரில, பட் பேட்டிங் பவுலிங் பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் கண்டிப்பாக எடுக்க போகிறாரு. அது செகண்ட் பவுலிங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீமுக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா முகமது ஷமி நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. எக்கனாமிக்கல் வைஸாகவும் கொஞ்சம் டீசெண்டாக போல் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்டாக போல் பண்ண போகிறாரு அப்படின்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்கில் டிராவிஸ் ஹெட் வர்சஸ் ஷமி ஒரு பேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் 2 விக்கெட் வந்து ஃபஸ்ட் பவுலிங்லேயும் செகண்ட் பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் செகண்ட் பவுலிங்கில் மோஸ்ட் ஆஃப் தி ஓவர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் போல் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு 4 ஓவர் வரைக்கும் நீங்கள் ஷமியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷமி நாளைக்கு மேட்ச்சுக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 41% பிக் பண்ணியிருக்காங்க. நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6வது பவுலராக தான் இவரை ட்ரை பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா நியூ பால் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18-19 ஓவருக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் போல் பண்ண வந்திருந்தார். இவர் ஒரு ஹேட்ரிக் பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக போல் பண்ணியில் அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 2017 இந்தியாவில் வச்சு எடுத்திருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா குல்தீப் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணக்கூடிய பிக் தான். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். GL ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டாக போல் பண்ணால் VC கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் மேட்சோட ஹீரோ 76% பிக் பண்ணியிருக்காங்க. 10 ஓவர்ஸ் நமக்கு போல் பண்ண போகிறாரு. எந்த இன்னிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எதனால் இவருக்கு வந்துட்டு விக்கெட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எல்லா பாலுமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போல் பண்ணுறாரு. குல்தீப் யாதவ் இவர் 2 பேருமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் தான். பட் சக்கரவர்த்திகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா நிறைய பால்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போல் பண்ணுவார். ஸோ ஸ்லோவாகவும் போல் பண்ணுவார். அந்த வேரியேஷன் பார்த்திங்க அப்படின்னா இவர் கையிலேருந்து விடையில் பேட்ஸ்மேன்ஸால் ரீட் பண்ண முடியாது. அதே சமயம் பால் நல்லா கிரிப் ஆகி டேனும் ஆகும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இவர் விக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 60 பால் 10 ஓவர்ஸ் போல் பண்ண போகிறாருன்னா அதில் 50+ பால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டம்பில் தான் வைக்க போகிறாரு. ஸோ ODI கிரிக்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேண்டசிக்கு. நீங்கள் ஆவரேஜாக இவர்கிட்ட வந்து 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்டாக போல் பண்ணார்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்னா இவர் கூட கம்பேர் பண்ணல கொஞ்சம் குல்தீப் நல்ல பிக்காக எனக்கு தெரிய வராரு. ஸோ இப்போ பவுலிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ, டீமில் 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, ராணா உள்ளே வருவாரா, இல்லை அன்பிரடிக்டபுளாக ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருவாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படியே வரமா இருந்தாலுமே ஷமி ரிப்ளேஸ் பண்ணி ராணா வரலாம். பட் ஷமியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஷமி தான் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவை ஜாம்பா 4 முறையும் மேக்ஸ்வெல் 2 முறையும் அவுட் ஆக்கியிருக்காங்க. விராட் கோலியை ஜாம்பா 5 முறை கிட்டத்தட்ட நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணி நிறைய ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேக்ஸ்வெல் 2 முறை, நாத்தன் எல்லிஸ் வந்து ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்திருக்காரு.
கில்லை பொறுத்த வரைக்கும் ஜாம்பா 2 முறை, ஸ்ரேயாஸ் ஐயர் ஜாம்பா 2 முறையும், மேக்ஸ்வெல் 1 முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கேஎல் ராகுலுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை, அக்ஷருக்கும் பேட்டில் இல்லை. ஹர்திக் பாண்டியாவை ஜாம்பா 4 முறையும், ஜடேஜாவை ஜாம்பா 3 முறை, எலிஸ் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஜாம்பா ரொம்ப முக்கியமான பிக் தான். பட் நம்பர்ஸ் என்ன ப்ரோ இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகேன்ஸ்டானா, ஸ்டார்க், பேட் கமின்ஸ், ஹஸ்லூட் இல்லை. ஸோ அவங்களோட நம்பர்ஸ் தான் டாப்பில் இருந்திருக்கும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவர் ஒருத்தர் தான், ஜாம்பா ஒருத்தர் தான் பார்த்திங்க அப்படின்னா டீம் ஆஸ்திரேலியாவில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், அதனால் அவர் நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்தியன் டீமில் இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா சூப்பர் பிக்காக இருப்பார். செமீஸில் அதாவது முக்கியமான கேம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. சுப்மன் கில் ஒரு டீசெண்டான பிக்கு, வீக்னஸ் இல்லை, ஸோ பிக் பண்ணிக்கலாம். விராட் கோலி, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஸோ குல்தீப் யாதவ் என்னோடய பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 6 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஜடேஜான்னு பிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு குல்தீப் இல்லைனா சக்கரவர்த்தி 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் உங்களோட ஃபேண்டசி டீமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேஃப் சிவிசி இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் இருக்கார், அவருக்கு அடுத்தபடியாக விராட் கோலி தான் கொஞ்சம் அதிக பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா இருக்கார். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு அக்ஷர் பட்டேல்னு மென்ஷன் பண்ணுறேன். நிறைய பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருந்தாலும் சிவிசி கம்மி தான். உங்களுக்கு நீங்கள் நல்லா அந்த மேட்ச்சை ரீட் பண்ணிங்கன்னா ஒரு சேஃபான கேப்டன் இவர் தான். மேக்ஸ்வெல் வந்துட்டு 10 ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் கம்மி. பட் அக்ஷர் வந்து 10 ஓவர்ஸும் போல் பண்ணுவார். நம்பர் 5லையும் உங்களுக்கு பேட்டிங் வருவார். ஸ்மால் லீக்கில் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். எஸ்எலுக்கு ஒரு சூப்பர் வீசியாக அக்ஷர் வந்து தெரிய வர்றாரு. நெக்ஸ்ட்டாக இப்போ டீம் ஆஸ்திரேலியாவோட ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் டீமோட ஒரு பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேட்சார்ட் ரூல்ட் அவுட்டு. ஸோ இன்ஜுரினால் ஃப்ராஸ் மெக்காருக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறாரு. ஃப்ராஸ் மெக்காருக்கு டிராவிஸ் ஹெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸ்டீவன் ஸ்மித்து, மார்னஸ் லபுஷேன், ஜாஸ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, கிளென் மேக்ஸ்வெல், பென் டுவாஷூஸ், ஸோ நார்த்தன் எல்லிஸ், ஆடம் ஜாம்பா, ஸ்பென்சர் ஜான்சன், இதான் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனாக இருந்திருக்கு. ஸோ இதில் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இதே 11ஓட தான் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ண போகிறாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. 10 ஓவர்ஸ் யாரெல்லாம் போல் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பென்சர், 2வது ஜாம்பா, 3வது எலிஸ், 4வது டுவாஷஸ். இந்த 4 போலர்ஸும் ஃபுல் 10 ஓவர்ஸ் போல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதில் எல்லிஸ் வேணால் ஒரு 8 ஓவர்ஸில் முடிக்கலாம். பட் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் மினிமம் 5 மேக்ஸிமம் 7 அவ்வளோதான் போல் பண்ண போகிறாரு. மார்னஸ் லபுஷேன் தான் இப்போதைக்கு இருக்கிறதுல ஒரு லெக் ஸ்பின்னரும் கூட, கொஞ்சம் டிஃப்ரென்ஷியல் பிக்காகவும் இருப்பார். ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக 3 இல்லை 4 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதையும் தவிர்த்து நீங்கள் ஸ்பின் போலிங் ஆப்ஷன் தேடினீங்கன்னா டிராவிஸ் ஹெட் போல் பண்ணுவார். பட் அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ட்ரை பண்ணுவாங்களா பார்ட்டு, சும்மா அந்த நல்ல பார்ட்னர்ஷிப் போய்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மொமெண்டத்தை ஸ்கிப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்மித் வேணால் கொஞ்சம் தந்திரமாக ட்ரை பண்ணலாம் டிராவிஸ் ஹெட்டை. பட் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 5th போலர்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஃப்ராஸ் மெக்காருக்கு பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா லைனப்பில் அனௌன்ஸ் பண்ணலை இது வரைக்கும். ஸோ லைனப்பில் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு 20% வரைக்கும் ஒரு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்க்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா செகண்டாக பேட் பண்ணியில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியில் இயர்லி விக்கெட் வந்து இந்த பிச்சு வந்து பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. 2வதாக பேட்டிங் பண்ணியில் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் டீசெண்டாக ஷார்ட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ், குறிப்பாக ரோஹித் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ பேட்டிங் செகண்ட் வந்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 30லேருந்து 35 ரன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஹிட் ஆர் மிஸ்டேக் பிளேயர் தான். பட் அடித்தாருன்னா ஃபாஸ்ட்டாக அடித்து கொடுப்பாரு. அடுத்ததாக டிராவிஸ் ஹெட். ஸோ டிராவிஸ் ஹெட் வர்சஸ் இந்தியா ஒரு பெரிய பேட்லேயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். 74% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் வெயிட் 43. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் 23, செகண்ட் இன்னிங்ஸ்னால் 77. நான் மறுபடியும் சொல்கிறேன், செகண்ட் பேட்டிங்னா ஹெட் வந்து சூப்பர் பிக்காக இருப்பார். பட் ஹர்திக் பாண்டியா வர்சஸ் அண்ட் ஷமி, இந்த 2 பிளேயர்ஸ், ஹர்திக் பாண்டியா ஷமி இந்த 2 பிளேயருமே ஹெட்டை விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பவுலர்ஸ் தான். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நான் பர்சனலாக ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்காக இருக்குது நியூ பால்லையே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. பேட்டிங் செகண்ட் வந்து நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டீவன் ஸ்மித். ஸோ 52 ரன் ஆவரேஜ் வந்து ஹெட்டில் வச்சுருக்காரு. ஜடேஜா வர்சஸ் ஸ்டீவன் ஸ்மித் ஒரு சின்ன பேட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சக்கரவர்த்தி ஆடிடுவார், ஈஸியாக ஆடிடுவார். குல்தீப் யாதவ் ஆடிடுவார். பட் ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து இவர் அவுட் ஆகிருக்காரு. ஸோ இவரோட ப்ளஸ் என்ன அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எப்படி கேன் வில்லியம்சன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டெடியாக ஆடினாரோ அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டீவன் ஸ்மித்திட்ட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பேட்டிங்லேயுமே பார்த்திங்க பிக் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸும் நல்ல பிக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்ததாக மார்னஷ் லபுஷேன் உங்களுக்கு ஃபேண்டசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்காக இருக்கார். 40% ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயராக வராரு. குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணி செகண்டாக போல் பண்ண போகிறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ரிஸ்கியான வீசியாக பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவேன். இந்த மேட்ச்சுக்கு எஸ்எல்க்கு கண்டிப்பாக நீங்கள் லபுஷேனை பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர்ஸ் வச்சு நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இந்த மேட்ச்சுக்கு இந்தியன் ஸ்பின்னர்ஸை ஆடுறது ரொம்ப 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 கஷ்டம். டபுள் ஆப்ஷன் இருக்குது ப்ரோ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அப்படி ரிஸ்க்காக போனீங்கன்னா வேணால் நீங்கள் செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணிக்கலாம். பட் செகண்ட் பேட்டிங் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எப்படி போல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அலெக்ஸ் கேரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்காக போனீங்கன்னா நல்லா கேச்சிங் பாயிண்டில் இருக்கார். லாஸ்ட் கேமில் கூட 2 கேட்ச் பிடிச்சிருந்தார். ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா 21% இருக்கக்கூடிய அலெக்ஸ் கேரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஜாஸ் இங்கிலீஷ் கூட கம்பேர் பண்ணல கேரி உங்களுக்கு பெஸ்ட் பிக்காக இருப்பார். இந்தியாவில் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து கிடையாது. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் சர்வே ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளென் மேக்ஸ்வெல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு முக்கியமான ஸ்டேஜில் அடித்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. ஸோ குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் அகெயின்ஸ்டாக வீக்னஸ் இருக்கானா ஜடேஜாக்கு அகெயின்ஸ்டாக இவருக்கும் ஒரு பேட்டில் இருக்குது. T20s IPLஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்க, செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க. எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இந்த மேட்ச்க்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் ஒரு VCR கேப்டன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பென் வாஷஸ் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். 46% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாத்தன் எல்லிஸ் 8% இந்த மேட்ச்சுக்கு ட்ரீம் டீமுக்குள்ளே வர போகிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ஒரு ட்ரீம் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. GLக்கு டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸுமே நாத்தன் எல்லிஸ் பிக் பண்ணுங்கள். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வந்து இந்த மேட்ச்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவர் பாலில் நிறைய டாப் எட்ஜஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிரவுண்ட் ரொம்ப பெருசு, பாகிஸ்தான் கிரவுண்டு மாதிரி ஃப்ளாட் ட்ராக்லாம் கிடையாது. நிறைய பால்ஸ் வந்து ஸ்டக் ஆகி வரும். ஸோ இவரோட வேரியேஷனுக்கு இந்த கிரவுண்டு அடாப்டான கிரவுண்டு. ஸ்மால் லீக்கு கூட நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு முக்கியமான பிக்காக எலிஸ் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஆடம் ஜாம்பா 56% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெடட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. வெயினியோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. ஸோ செகண்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜாம்பாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கூடுது. 2 விக்கெட் எடுப்பார். பட் ட்ரீம் டீமில் வருவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தாலும் நீங்கள் செகண்ட் போலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பென்சர் 15% லாஸ்ட் மேட்ச்சில் ட்ரீம் டீமில் வந்திருந்தார். 2 விக்கெட் எடுத்திருந்தார். நம்ம கூட கொடுத்துருந்தோம் லோ பர்சன்டேஜில். ஃபஸ்ட் பால் பண்ணால் மட்டும் ரிஸ்க்காக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பெஞ்ச் பிளேயர்ஸில் யாராவது சேஞ்ச் பண்ண போகிறாங்களா ப்ரோ அப்படின்னா கூப்பர் கனலி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்திருந்தார். ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் எடுக்க மாட்டாங்க. ஸோ சீன் அப்பாட்டை இவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டராக ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஃப்ராஸ் மெக்கார் கூட கம்பேர் பண்ணல ஆரன் ஹார்டி உங்களுக்கு சூப்பர் பிக்காக இருக்கார். ஸோ ஆரன் ஹார்டியை பிக் பண்ணி ஒரு பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட ஆஸ்திரேலியா யோசிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹார்டி வந்தார் அப்படின்னா பேட்டிங் பெருசாக இருக்க மாட்டார். பட் இனிஷியலாக இந்தியன் பேட்ஸ்மேன்ஸை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஸ்விங் பண்ணுவார். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டான சீரீஸில் நல்லா டைட்டாக பவுல் பண்ணியிருந்தார். 2 மேட்ச் ODI சீரீஸில் பேட்டிங் பெருசாக பண்ண மாட்டார். பட் பவுலிங்கை வச்சு நீங்கள் பிக் பண்ணுறதா இருந்தால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃப்ராஸ் மெக்காருக்கு பேட்டில் எதுவும் இல்லை. டிராவிஸ் கிட்ட ஹர்திக் பாண்டியா 2 முறை நான் மேலே சொன்னது தான் 14 பால் ஃபேஸ் பண்ணி 21 ரன் அடித்து 2 முறை அவுட் ஆகியிருக்காரு. அக்ஷர் 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. ஸோ ஸ்டீவன் ஸ்மித்தை ஷமி 4 முறை, ஜடேஜா 2 முறை, பாண்டியா 5 முறை, குல்தீப் யாதவ் 2 முறை. லாஸ்ட்டாக ஃபேஸ் பண்ண ஒரு 3 இன்னிங்ஸில் ODI இன்னிங்ஸில் ஹர்திக் பாண்டியா தான் இவரை 3 முறையுமே விக்கெட் எடுத்திருக்காரு. குறிப்பாக சென்னையில் வச்சு 2 முறை, இன்னொரு கிரவுண்டில் 1 முறை நினைக்கிறேன். ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா பேட்டிலும் இந்த மேட்ச் ஆன் ஆகுது. லபுஷேனை ஜடேஜா 3 முறை, குல்தீப் 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷமி 3, ஜடேஜா 2, குல்தீப் 3 அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. கேரியை ஷமி 2, ஜடேஜா 2, குல்தீப் 5 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ டீம் ஆஸ்திரேலியாவில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஹெட்டு ஆஸ் யூஸ்வல் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்டீவன் ஸ்மித்து, மார்னஷ் லபுஷேன் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்கு. கிளென் மேக்ஸ்வெல், பென் வாஷஸ், நாத்தன் எல்லிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா அப்படின்னு சொல்லி நான் டிக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் நீங்கள் அலெக்ஸ் கேரியை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேவ் CVC யார் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டு.
அது நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நான் பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் ஸ்மித் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். 2 பிளேஸ் தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் சிவிசியாக ஹை பர்சன்டேஜில் பிக் பண்ணியிருக்காங்க. ரிஸ்கி சிவிசி யாரெல்லாம் இருக்கா இந்த மேட்ச்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாத்தன் எலிஸ். ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு நாத்தன் எலிஸ் வந்து ஒரு ட்ரம்ப்பாக இருப்பார். நெக்ஸ்ட்டு லபுஷேன். இந்த 2 பிளேஸுமே நீங்கள் கிராண்ட் லீகில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ட்ரம்ப் கார்டு பிக்ஸு இந்தியன் டீமில் கேஎல் ராகுல், ஐயர், ஹர்திக் பாண்டியா. ஆஸ்திரேலியாவில் லபுஷேன் ஸ்மித்து, மேக்ஸ்வெல். ஸோ சேஃப் சிவிசி ஹெட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து போயிருக்காங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் இங்கிலீஷ் வந்து விக்கெட் கீப்பர்ஸ்லையும், பேட்டர்ஸில் ஹெட்டு ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில், ஐயர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் மேக்ஸ்வெல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல்ங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் சாம்பா, வருண் சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு பேஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்குது, பிச்சோட ரிப்போர்ட் எப்படி இருக்குது, டைமென்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், எஸ்எல் டீமாக இருக்கட்டும், ஜிஎல்கான டிப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.